இப்போ நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா? ஏஜிஎஸ் ஹாலிடே ரெசார்ட்டில் தான் இருக்கோம், ஏலகிரியில் இருக்கோம். இப்போ நம்ம தங்கி இருக்கிற ரெசார்ட்டை தான் உள்ளே போய் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்ல போகிறேன். போகலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்லாம் நடத்துறதுக்கான ஒரு ஹால் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். ஆல்ரெடி அங்கே ஈவெண்ட் நடந்துட்டுருக்கு. அப்படியே வந்து லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இங்கே பைக் பார்க்கிங் அண்ட் வந்து கிட்ஸோட ப்ளே ஏரியா இருக்குது. அங்கே தான் போகிறோம். நம்ம குழந்தைங்க போய் விளையாட போகிறாங்க. போங்க 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 விளையாடுங்க. என்ன ஏலகிரியில் கூட லைட்டாக வெயில் அடிக்குதுப்பா. இங்கே வந்து கிட்ஸோட அவுட்டோர் கேமும் இருக்குது, இன்டோர் கேமும் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே நம்ம குழந்தைங்க விளையாட போகிறாங்க. அதே மாதிரி பெரியவங்களுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரியவங்களுக்குமே வந்து பெரிய கிரவுண்ட் இருக்குது. நம்ம வந்து ஃபுல்லாகவே விளையாடிக்கலாம். பெரியவங்களுக்குமே இன்டோர் கேமும் இருக்குது. பார்க்கலாமா? அதெல்லாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கான எல்லாமே இருக்குது. அதனால குழந்தைங்க வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஐயோ என் குழந்தை அடங்கவே மாட்டுறாங்க, விளையாடிட்டே இருக்கா அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த இடத்த கூட்டுவாங்களேன். குழந்தைங்க விளையாடுறது ஜாலியாக விளையாடிட்டு அவங்களே டயர்ட் ஆகிட்டு போதும்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நிறையவே இருக்குது. வாங்க நம்மளும் ஒரு ஊஞ்சலில் உட்காந்து ஆடி பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்ட்டு. நிறையவே இருக்குது, எல்லாமே வித்தியாசமானதாக இருக்குது. அதே மட்டும் இல்லாமல் குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுமே இங்கே வந்து விளையாடுறாங்க. அதையுமே நான் நேற்று பார்த்துருக்கேன். இந்த ஊஞ்சல் நான் அப்போதுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏங்க ஊஞ்சல் விளையாடுற எல்லாரும் குழந்தைங்க தாங்க. ஜாலி இல்லை? அங்கே பாருங்க குழந்தைங்க செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் ஒரு இடம் இருந்ததுன்னா இங்கேயே தங்கிடுவாங்க. தலை சுற்றுறதுக்கு நான் இறங்கிறேன். இந்த மாதிரிலாம் குழந்தைங்க கூட விளையாடினா நம்ம தலை சுற்றி தான் போகணும் போகலாம். அந்த அளவுக்கு செம்ம ஜாலியாக இருக்குது. ஆனால் என்ன குழந்தைங்களுக்கு இங்கே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, போகிறதுக்கு மனசு வராது. அப்புறம் ஸ்கூல்லாம் நம்ம மறந்துட வேண்டியதான், இங்கே தங்கணும்னு சொல்லிடுவாங்க. ஆமாம், அது வரை கேட்டே இருந்தார். எப்பா இன்றைக்கே சனிக்கிழமை, நம்ம வேறு நாளைக்கு ஊருக்கு போகணும், வாப்பா போயிடலான்ட்டு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன். அவரில் இன்னும் ஒரே ஒரு நாள்மா ப்ளீஸ்மா, கொஞ்ச நேரமா, நாங்கள் என்ன அடிக்கடியாக கேட்குறோம் அப்படிலாம் கேட்டுட்ருக்காரு. சரி வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். உள்ளே வந்து இன்டோர் கேம்ஸ்லாம் இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து இங்கேயே நிறைய பார்த்துட்டோம். உள்ளேயும் வந்து நிறைய இருக்குது. இன்னும் வேறு தீம்லாம் மாற்றிட்டே இருக்காங்க. அது இன்னுமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இதுதாங்க ரெசார்ட்டோட அந்த ஃபுல் வியூ சொல்ல முடியாது, ஒரு பார்ட் ஆஃப் வியூன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பாதி இருக்குது. இங்கே வந்து ஈவெண்ட் நடந்ததுனால தான் இந்த டென்ட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நேற்று நடந்துகிட்டு இருந்தது, நாங்களுமே பார்த்தோம். தான் வந்து என்ட்ரன்ஸ் ஏஜிஎஸோட ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது. நம்ம ரிசப்ஷனில் போய் இங்கே தான் வந்து நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் இங்கே தான் பண்ணுவோம். அதே மாதிரி அங்கேயே வந்து ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. நம்ம காலையில் ஆஃப்டர்நூன் நைட்டுன்னு எல்லா டைமும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு டின்னர் எல்லாமே கொடுத்துருவாங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் சாப்பிடவே மாட்டேன், டயட்டில் இருக்கேன்னு நினைக்கிறவங்க கூட செம்மையாக வெளுத்து கட்டுவாங்க. ஏன்னா நான் அப்படி தான் பண்ணேன். நான் டயட்டில் இருக்கேன்னு எல்லாத்தையும் அடித்து விளாசினேன். செம்ம சூப்பரான ஒரு ஃபுட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பஃபே ஐட்டம், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து எதையுமே கேட்டே இல்லை, எல்லாத்தையும் நம்மளே போய் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பஃபே ஐட்டம் வச்சுருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஈவெண்ட்லாம், அதாவது நம்ம ஃபேமிலியில் ஏதாவது ஈவெண்ட் நடத்தணும் அப்படின்னு நினச்சாலுமே தாராளமாக இங்கே நடத்திக்கலாம். நாங்கள் நேற்று கூட பார்த்தோம், ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருந்தது. அவங்க வந்து தெலுங்கு போல், அவங்க எல்லாருமே நிறைய கூட்டம் வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே ஹேண்டில் பண்ணுற விதமாக சூப்பராக இருந்தது. இங்கே வந்து அவுட்டோர் கேம் ஆடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எடுத்துகிட்டு வரோம் பார்த்தீங்களா வண்டிங்க, அது எல்லாத்தையுமே இங்கேயே வந்து பார்க்கிங் பண்ணிக்கலாம். சாரிம்மா, ஓகேங்களா? அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அப்போது இங்கே தங்குறவங்களுக்கு பார்க்கிங்கும் இதுதான் கேட்டால் கிடையாது. அவங்களுக்கு ரூமுக்கு நேராகவே பார்க்கிங்கும் கட்டி வச்சுருக்குறாங்க. அதனால நம்ம கார் எடுத்துகிட்டு போய் அங்கேயே நேரம் விட்டுக்கலாம். அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. ஐயோ பார்க்கிங்கை பண்ணோம், அங்கே பண்ணோம், எடுக்கிறது கஷ்டம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம ரூமுக்கு நேரம் நம்ம கார் சேஃப்டியாக நம்ம எதிரவே நிற்கும். ரூம் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. இங்கே விண்டோர் கேம் இருக்கா? விண்டோர் கேம் இல்லைடா, இன்டோர் கேம் இருக்குப்பா. அது நீங்கள் விளையாண்டிங்கல்ல, அது உள்ளே தான் இன்டோர் கேமு. ஓகே, இப்போ வந்து ப்ரைஸ் பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா எல்லா கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரூம் புக் பண்ணிக்கலாம். எல்லா மக்களுமே, அதாவது எனக்கு இது கஷ்டங்க, இவ்வளோ கம்மியாக பட்ஜெட்டில் தான் வேணும்னா கம்மியான பட்ஜெட்லையும் இருக்குது. இல்லைங்க எனக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும், நல்ல லக்ஸரியாக வேணும்னா அதுக்குமே இருக்குது. அது இல்லை எனக்கு வந்து ஃபேமிலியாக ஒரு வில்லாவாக வேணும்னா அதுவுமே இருக்குது. சூப்பரான ஒரு வில்லாவும் இருக்குது. நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு வில்லா தான் நாங்கள் எடுத்தோம். உண்மையாக சொல்கிறேன், ஐயோ இந்த மாதிரி வீடு இருந்தால் ஜாலியாக இருக்குமே, அப்படி தான். இது எல்லாமே வில்லா தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரூம்ஸ் இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸில், டிஃப்ரெண்ட்டான மாடலில். இந்த மாதிரி வீடு கட்டலாம்ல அப்படின்னு நம்மளுக்கு தோன்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னா பாருங்களேன். இது எல்லாமே ரூம்ஸ் அண்ட் வில்லா. மேலே ஒரு ரூம், கீழே ஒரு ரூம் இருக்கும். நம்ம அப்படியே தனியாக நம்ம ஃபேமிலியாக வந்தோம்னா அவங்களுக்கு தனியாக ஒரு வில்லா கொடுத்துருவாங்க. இதுதான் நம்ம தங்கி இருக்கிற ரூமை. இப்போ இதை உள்ளே போய் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது, நான் சொன்ன மாதிரி இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். வாங்க
ஃபஸ்ட்டு வெளியே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு கார்டன் டைப்பில் இருக்குது. இங்கேயே நம்ம உட்காந்துக்கலாம், நம்ம இங்கே தான் இருப்போம்னு வச்சுக்கோங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் ரிலாக்ஸாக வந்து ஃபேமிலியோடு உட்காந்து டீ குடிக்கணும்னா இங்கே உட்காந்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி நம்ம ரூமுக்கு எதிராக பார்க்கிங் நல்லா வந்து ஒரு பெரிய வண்டியே நிற்கும், அந்த அளவுக்கு நல்லாவே காலியாகவே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ரூமுக்கு போகலாம், அதுதான் ஸ்பெஷல். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 படிக்கட்டு நல்லாயிருக்கு. டோர் ஓப்பன் பண்ண உடனே என்ட்ரன்ஸ்லேயே வந்து டைனிங் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அங்கே ஒரு சோஃபா, இங்கே ஒரு சோஃபா, அதே மாதிரி அங்கே டிவி கபோர்டும் இருக்குது. இங்கே வந்து கிச்சன் தான் ஹைலைட்டு. நான் நினைக்கிறேன் என்னடா இது கிச்சனா, நம்ம என்னடா யூஸ் பண்ண போகிறோன்ட்டு. ஆனால் கிச்சனுமே இப்படிலாம் வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. பெட்ரூம் ஹைலைட்னா பெட்ரூம் தான். மேக்ஸிமம் ஹோட்டல்லலாம் இப்படி தானே இருக்கும்னு தெரியும், ஆனால் ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு ரூம்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸாக இருக்குது, குழந்தைங்களோட நம்ம ஜாலியாக இருக்கலாம். நெட்டு இருக்கா அவருக்கு, நெட்டு இருக்குது. அதேமாதிரி பீரோ, பாத்ரூமும் இருக்குது. பாத்ரூம் வந்து ரொம்பவே வந்து நல்ல ஸ்பேஸாக இருக்குது. இப்போ நம்ம வந்து மேலே போகலாம். மேலேயுமே ரூம் இருக்குது, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சில இடத்துங்களில் வந்து மேலே ரூம் வந்து சிம்பிளாக கொடுத்துருப்பாங்கல்ல, ஆனால் அப்படி கிடையாது. இதில் வந்து ஒரு ஃபேமிலி, பெரிய ஃபேமிலியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த இடம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே என்ன டோருன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி சின்னதாக ஒரு படிக்கட்டு வச்சுருக்காங்க, பின்னாடி அப்படி கீழே இறங்கி போகிற மாதிரி. அது கீழே இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா அந்த வழியாக போய்க்கலாம். இங்கேயுமே வந்து ஒரு சூப்பரான பால்கனி. வாவ், நல்லா இருக்குல்ல. நம்ம வந்து ரீல்ஸ்லாம் எடுக்கிறோன்னா இதெல்லாம் நல்லா சூப்பராக செட் ஆகிடும், நம்மளுக்கு செம்மையாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கேயுமே ஒரு சின்ன சோஃபா அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது பார்க்க. எனக்கு தெரிஞ்சு இங்கேயே ஒரு ஆள் படுத்துக்கலாம், அந்தளவுக்கு இருக்குது. பால்கனி காமிச்சிட்டேன்ப்பா. இதுதான் வந்து மேலே இருக்க பெட்ரூம், சேம் டைப்பில், ஆனால் எக்ஸ்ட்ரா மேட்ரஸும் கொடுத்துருக்காங்க கிட்ஸ் உட்கார மாதிரி. இன்னொன்று சோஃபா, அப்பா ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு தோன்ற அளவுக்கு சூப்பராகவே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம். நான் வந்து கீழே பாத்ரூம் காட்டல, இங்கே காட்டுறேன் பாருங்களேன். ஸ்பேசியஸாக ரொம்பவே காலியான, இதெல்லாம் நம்ம ஒரு ரூமாகவே யூஸ் பண்ணிக்கலாம் போல், அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா பெருசாகவே இருக்குது. ஹாட் வாட்டர் வருது, ஐஸ் வாட்டர் வருது, எல்லா வாட்டரும் வருதாங்க. அதுக்கப்புறம் பெட்டில் தாராளமாக வந்து ஒரு ஃபேமிலி தங்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் என்னோடலாம் பெரிய ஃபேமிலிங்க, கூட்டம்லாம் போக முடியாதுங்க ஒரு ரூம்லன்றவங்களுக்கு. இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே கன்வென்ட்டாக ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி இந்த சினிமாலெலாம் பார்த்துருக்கேன், இங்கேருந்து கூப்பிட்டு கீழே கேட்குமே, அந்த மாதிரி இங்கேருந்து லட்சோனா போதும், இங்கேருந்தே பேசிக்கலாம் போல். ஸோ வந்து இது நல்லாவே இருக்குது. இப்போ வந்து ப்ரைஸ் டீட்டெயில் பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து எனக்கு இவ்வளோ தான் பட்ஜெட்டுன்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை எனக்கு நல்லா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, எல்லா மக்களுமே வந்து தங்குற மாதிரி அந்த அளவுக்கு சூப்பராகவே இருக்குது. சரியா, நம்ம ரூம்லேருந்து வந்தால் பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூல், குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஸ்விம்மிங் பூல் இருந்தாலே ஒரு ஜாலி தான் இல்லை? அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி. நேற்றெல்லாம் குளிச்சது பார்த்தா தான், நேற்று விடவே இல்லை, ஒதுர்னு இருக்காரு. இப்போ என்னடா குளிக்கிட்டான், அப்படியே குதிச்சுட்டாவான். எப்போ வரமாட்டியா நீ எங்கேயும்? அப்போது அவருக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கணும், ரூம் இருக்கணும், எங்கேயுமே போக வேணாம், ரெஸ்ட் எடுத்து குளிக்கணும் அவருக்கு. அதுதான் அவரோட இது. வந்து நம்ம ரூம் பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி வந்து குளிக்கலாம் அப்படின்னு நினைப்போம், ஆனால் குளிக்கவே டைம் இல்லை நம்மளுக்கு. ஃபுல்லாகவே ரூம் தான், 2 சைட்லேயுமே. இந்த ஒரு ஊரே ஒரு தெருவே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. எதிர்த்து வீட்டில் எல்லாமே அப்படி தான் இருக்குது. எல்லா தெருவு சைடுமே அப்படி தான் இருக்குது. நான் ஸ்ட்ரீட்னே சொல்லிடுறேன், எல்லா ஸ்ட்ரீட்லேயுமே அப்படி தான் இருக்குது. இது ஒரு ஸ்ட்ரீட்டு, அடுத்த ஒரு ஸ்ட்ரீட்டுன்ட்டு ஏகப்பட்டது இருக்குது. இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? 3 BHKலோட ஒரு ஸ்விம்மிங் பூல் கூட இருக்குது. அதுதான் பார்க்க போகிறோம். போகலாமா? சூப்பராக ஸ்விம்மிங் பூலுக்காகவே பார்க்க போகிறோம். இதெல்லாம் சிம்பிளாக எலிகண்ட்டாக அழகாக இருக்குல்ல. இங்கேயும் ஒரு பார்க் இருக்குது. நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக, வாக்கிங் பண்ணுறதுக்காக வந்தோம். இங்கே தான் வந்தோங்க. அதோ அந்த சைட்லேருந்து வந்தோமே, இப்படி தானே வந்தோம். இங்கே தான் வந்தோம். இந்த வியூ பாயிண்ட்டும் இருக்குது. ஆனால் வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப தூரத்தில் தெரியுது இந்த பக்கம். வாங்க லட்சு போடா. சுஜன் வேணாம், சுஜன். ஆமாம், எங்கேயாவது பார்க்கக்கூடாது, ஓடி போய் உட்காந்துருவாங்க. ஆமாம், நாங்களே இல்லை நினச்சோம் கம்மியாக தான் இருக்கும் ஃப்ரெண்டாக இருக்கிறது வரைக்கும். ஆனால் உள்ளே போ அப்படியே வழி சந்தாக வந்துட்டுருக்கு, தெருவாக வர மாதிரியா அவ்வளோ பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்கவே. அதுதான் சொல்கிறேனே, ரெசார்ட் போய் தங்கணும் ஃபேமிலியோட ஆசையாக இருக்குது. செம்மையாக இருக்குல்ல. எப்படி இந்த செடியெல்லாம் வளர்த்துருப்பாங்க, செம்மையாக இருக்குது. அதுதான் ரெசார்ட் போய் தங்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே தாராளமாக வந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணணும், குழந்தைங்க கூட சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இது உண்மையிலேயே வந்து சூப்பரான ஒரு பிளேஸாக இருக்கும். சொல்லுமா, என்னதும்மா? அது கரும்பு இல்லைம்மா, அது மூங்கில் தோட்டம் அப்படின்வாங்கல்ல, அது மூங்கில்மா. அது
கரும்பா? குழந்தைங்களுக்கு கரும்பும் மூங்கிலுக்குமே வித்தியாசம் தெரியல. ஓகே, மூங்கில். அப்போல்லாம் டீச்சருங்களாம் இந்த மூங்கில் கொம்பு தான் இருப்பாங்க, அடிக்கிறதுக்கு சுருளில்லைன்னா. பெரிய ஃபேமிலியாக ஸ்விம்மிங் பூலோடு வேணும், எனக்கு 3 BHK வேணும், 3 ஃபேமிலி வரும்னு நினச்சிங்கன்னா இந்த ரூமும் இந்த சூப்பரான ஒரு பிளேஸ் செம்மையாக இருக்குது. இங்கே வந்து உள்ளே வந்தவுடனே நிறைய சோஃபா இருக்குது, எதில் வேணாலும் உட்காந்துக்கலாம் போல், எத்தனை பேர் வேணாலும் உட்காரலாம் போல். இந்த கட்சி மீட்டிங் ஆளுங்கள்லாம் வந்தாங்கன்னா உட்கார அந்த மாதிரி இருக்குது. டைனிங் டேபிளும் செம்மையாக இருக்குது. வாவ், செம்மையாக இல்லை? ஓ, நான் நிறைய ரெசார்ட்டில் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரிலாம் செய்யலையான்ட்டு. இதிலலாம் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். ஹார்ட் இருக்குது, மயில் இருக்குது, அது எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, குழந்தைங்க அழகாக க்யூட்டாக படுக்கணுன்னா செம்மையாக படுத்துக்கலாம், சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இதில் ஒரு பெஸ்ட்டு என்னென்னா ஸ்விம்மிங் பூல். வா, இதெல்லாம் நான் ஸ்விம்மிங் இதெல்லாம் சினிமாவில் தானே பார்த்துருக்கேன். ப்ரைவேட்டாக இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் வைக்கிறதெல்லாம் சூப்பராக இருக்குல்ல? ஆமாம், நம்ம மட்டும் தனியாக குளிக்கணும், யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும்னா இது ஒரு சூப்பரான பிளேஸ். செம்மையா இல்லை? வாங்க வாங்க போகலாம். பார்த்துட்டே இருந்தோன்னே இவங்க குளிக்கணும்னு ஆசைப்பட்டுருவாங்க, அது நம்மளால முடியாது. இப்போ தான் ட்ரெஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துருக்கேன், போங்க. செகண்ட் டைம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்கிற பாத்ரூம் பார்த்துடலாமா? இது வந்து கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கிறதுனால இந்த ரெஸ்ட் ரூம் எப்படி பார்க்கலாம். வா ஏம்மா, என்னடி இது? இதுவே ஒரு ரூம் மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குப்பா. ஆமாப்பா, சூப்பராக இருக்குப்பா. வாங்க வாங்க வாங்க, நம்ம பாத்ரூமே இப்படி ரசிக்கிறோமே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க போல. உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு தானே சொல்லணும். சூப்பராக இருக்குது. ஒரு வித்தியாசம் பார்த்தீங்களா? இது வந்து எல்லா ரூம்லேயும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சுருப்பாங்க, ஆனால் இங்கே மட்டும் பார்த்தீங்களா கலரில் வச்சுருக்காங்க. கண்டுபிடிச்ச பாருங்க எப்படி கேட்டா. ஓகே, 2 குட்டி சோஃபா குழந்தைங்களுக்கு, ரொம்ப 2 பெரிய சோஃபா பெரியவங்களுக்கு, 2 நார்மல் சோஃபா நார்மலானவங்களுக்கு. போகலாமா? வாங்க அடுத்த ரூம் பார்க்கலாம். செம்மங்க, வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து நான் இது 3 BHKன்னு தெரியாமல் சொல்லிட்டேன். இதுவும் சிங்கிள் BHK தான், நல்லாயிருக்கு. ஸ்விம்மிங் பூலோ இருக்கிறதுனால இது ஸ்பெஷல். இப்போ 1 BHK பார்த்தோம், 2 BHK பார்த்தோம், மேலே வில்லாவும் பார்த்துட்டோம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் 3 BHKவும் இருக்குது, ஆனால் வந்து எல்லாமே ஃபுல் புக்கிங்காக இருக்கிறதுனால நம்மளால் காட்ட முடியல. அன்ஃபார்ச்சுனேட்லி நாளைக்கு டைம் இருந்தால் சப்போஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இவங்களோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்படியே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். ஓகேவா? வாங்க நம்ம ரூம் போகலாம். பாய்.